இந்த வீக்கெண்ட் சண்டே வந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தேன். வெந்தயக்களி பண்ணலாங்க்கா அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு பச்சரிசியில் வெந்தயக்களி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். 1 கிளாஸ் பச்சரிசி, 1/4 கப் வந்து உளுந்து கொஞ்சம் சேர்த்துட்டு 1/4 கப் வெந்தயம் சேர்த்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜார்லேயே சிம்பிளாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசியையும் உளுந்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தையும் அரைச்சிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அந்த கட்டியாக எதுவும் இல்லாமல் நல்லா நீங்கள் ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நம்ம கிண்டுறதுக்காக ரெடி பண்ணலாம். நம்ம அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவு மிக்ஸை வந்து அதில் ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து கட்டி ஆகாத அளவுக்கு பக்கத்துலேயே இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லை உங்களுக்கு அடி பிடிச்சிரும், இல்லை கட்டியாகிடும். ஸோ ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 50% நல்லா களி ரெடியானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே வாங்க. கிண்டிட்டு இது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஈர கையால் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான கருப்பட்டி பாகு ரெடி பண்ணலாம். ஒரு கருப்பட்டி உடச்சி இந்த மாதிரி தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இது தாளிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து வத்தல் போட்டு தாளித்து அந்த கருப்பட்டி பாகில் ஊற்றிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரெடிஷ்னல் மெத்தடு கருப்பட்டி பாகு. இப்போ இந்த கருப்பட்டி பாகு வந்து அந்த வெந்தயக்களியில் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டி, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது தேங்க்யூ.